அதாவது அரசியல் ரீதியாக என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ விசில் எங்களுக்கு இப்போ உடனே தேவையில்லைப்பா, எங்கள்கிட்ட விசில் இருக்கு, குக்கரில் விசில் இருக்குல்ல, அதனால இப்போ குக்கர் விசில் எங்ககிட்ட இருக்கு, அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். ஒரு நிமிஷம் என்னவா வரட்டும் பார்க்கலாமப்பா, வரும் நீங்கள் வரட்டுமா. அப்படியே நீங்கள் வந்து இப்படிப்பட்ட நல்லவங்கள நாம் வந்து புறக்கணிச்சிட்டே இருக்கமே அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க, அந்த அளவுக்கு இருக்கு. இல்லை அது நீங்கள் வாங்கல, அறிவிப்பா, கொஞ்சம் பொறுமையாக இருங்களேன், அறிவிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருங்களேன். அப்படி சொல்லலப்பா, நீங்க விசில் உடனே நீங்க தேவையான்னு கேட்டா எங்ககிட்ட இப்போ ஒரு விசில் இருக்கு, குக்கர்லயும் விசில் இருக்குல்ல அப்படின்னு நான் சொன்னேன். எந்த கட்சியோட பேச்சுவார்த்தையும் நான் சொல்ல மாட்டேன். இதற்கு மேலும் பல கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ திருமாவளவன் அவங்க கூட்டணி முழுமையா இருக்கான்னு நமக்கு தெரியாது. காங்கிரஸ்ல இப்போ முழுமையா அவங்க கூட இருக்காங்களா? இந்த கூட்டணி பற்றி அவர் ஏங்க கவலைப்படுறாரு? கவலைப்பட வேணான்னு சொல்லுங்கள். இந்த கூட்டணி முழுமையான கூட்டணி தான். என்னை கேட்டால் இன்றைக்கி முழுமை அடையாத கூட்டணி இந்தி கூட்டணி தான். அவங்க உள்ளே புழுங்கிக்கிட்டே இருக்காங்க, என்னைக்கு வெடிக்கும்னு தெரியாது. அது இல்லை, அது வந்து நான் அது கருத்து நான் இது கருத்து சொல்ல மாட்டேன். இதெல்லாம் எங்கள் பேச்சுவார்த்தையில் எங்கள் பெரிய தலைவர்கள் பதிவு கொண்டிருக்காங்க. நான் கேட்குறேன், நான் கேட்குறேன், இவங்கெல்லாம் டெல்லிக்கு போனாங்கல்ல, காங்கிரஸில் குரல்கள் எழுப்பி கொண்டிருந்தது, எல்லாரும் டெல்லிக்கு போனாங்க. என்ன பிளாக்மெயில் செஞ்சு நீங்கள் வந்து வாயை புத்திட்டு இருக்கணும் எப்போ சொன்னாங்க? நாங்கள் யாரும் அப்படி சொல்லவே இல்லையே. யாரும் எந்த கருத்து சொல்லக்கூடாதுனால தான் மாணிக் தாக்கர் கருத்து சொல்ல முடியாது லீவில் போயிட்டார். யார் சாம பேத தண்டத்தெல்லாம் தண்டமாக அவங்க தான் இருக்காங்க, பேதத்தை அவங்க தான் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் வந்து இப்போ இந்த பேதம் என்ன, இந்துக்களுக்கு நாங்கள் வந்து வாழ்த்து சொல்ல மாட்டோம். பேதம் தண்ட ஆட்சி நடக்க கொண்டு கொடுக்குது.